இது மக்களின் தளம். நண்பர்களே, கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நாட்டையே இது அதிர வைத்துள்ளது. இந்த சம்பவத்தில் சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சஞ்சய் ராய் எப்படி மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழைந்து எப்படி கொலை செய்தார் என்பதை பற்றிய பதறவிக்கும் தகவல் கிடைத்துள்ளது. அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணீங்க. அப்பதான் நான் போடுற புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக உங்கள் நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ அந்த தகவல் என்னன்னு பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜி கேர் என்ற மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனை ஆசியாவிலேயே முதலாக 1886ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மருத்துவ கல்லூரி மருத்துவமனையாகும். இந்த மருத்துவமனையை தொடங்கியவர் டாக்டர் ராதா கோபிண்டகார் ஆவார். இவரது பெயரிலேயே ஆர்ஜி கேர் என்று இந்த மருத்துவமனையை அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1958ஆம் ஆண்டில் மேற்கு வங்க மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த மருத்துவமனை வந்தது. இந்த மருத்துவமனையில தான் 2ஆம் ஆண்டு முதுநிலை மருத்துவ படிப்பை படித்து வந்தார் 31 வயதான பெண். இவர் இந்த மருத்துவமனையில பயிற்சி டாக்டராகவும் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி இந்த மருத்துவமனையில பணியாற்றி வந்திருந்த போது இரவு பணியை முடித்து விட்டு அவர் அந்த மருத்துவமனையில உள்ள செமினார் ஹால்ல போய் தூங்கி கொண்டிருந்திருக்காங்க. அதன் பிறகு காலையில் அங்கு சென்று பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. அதாவது அந்த பெண் பயிற்சி டாக்டர் அரை நிர்வாணமாக கிடந்துள்ளார். அவர் போட்டிருந்த டிரெஸ் எல்லாம் கிழிஞ்சி உடம்பெல்லாம் காயம், காலெல்லாம் உடைக்கப்பட்டு அங்கங்க காயங்களாக ஒரு நிறைய இருந்திருக்கு. அதனால அந்த பயிற்சி பெண் டாக்டரோட உடலை கைப்பற்றி உடனடியாக உடல் கூராய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த உடல் கூராய்வுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்தது. அவரது கை மற்றும் கால் எலும்புகள் முறிந்து இருந்ததும் கழித்து நெறித்து அவர் கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் இந்திய நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. நாடு முழுவதும் டாக்டர்கள் போராட்டத்தில் குதித்தனர். குற்றத்தில் ஈடுபட்டவருக்கு விரைந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளும் வலுத்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருந்திருக்காங்க. அந்த விசாரணையில சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பெண் டாக்டருடைய பலாத்கார கொலை என்பது கொடூரமானது என நீதிமன்றம் வருத்தம் தெரிவித்து இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க உத்தரவிட்டிருந்தது. உடனடியாக தற்பொழுது சிபிஐ விசாரணை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த கொலை குற்றவாளியான சஞ்சய் ராயிடம் சிபிஐ விசாரணை நடத்தி முடித்துள்ளது. மேலும் அவரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டும் என்று சிபிஐ கோரிக்கை வைத்தது. சிபிஐயின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக அந்த கொலை குற்றவாளியான சஞ்சய் ராயிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உண்மை கண்டறியும் சோதனைக்கு கொலை குற்றவாளியான சஞ்சய் ராயின் தரப்பில் இருந்த ஒரு வழக்கறிஞரிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் இந்த வழக்கில் சஞ்சய் ராயின் தரப்பில் இருந்து எந்த ஒரு வழக்கறிஞரும் ஆஜராகாததால் இந்த சோதனை தள்ளி போய் உள்ளது. ஆனால் இப்பொழுது என்னன்னா, சட்ட உதவி மையத்தில் இருந்து வழக்கறிஞர் ஒருவரை நியமனம் செய்யப்பட்டு உண்மை கண்டறியும் சோதனை பற்றி சஞ்சய் ராயுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறைகள் முடிந்த பிறகு சஞ்சய் ராயின் அனுமதியுடன் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படும் போது பல முக்கிய தகவல்கள் வெளியாகும் என்று சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படும் இந்த நேரத்துல தான் அந்த பயிற்சி பெண் டாக்டரை பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராய் பற்றி பல முக்கிய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதை பத்தியும் இப்ப பார்ப்போம். நம்ம அந்த பயிற்சி பெண் டாக்டர் கொலை செய்வதற்கு முன்பு அவர் மதுபானம் குடித்துள்ளார். 2 ரெட் லைட் ஏரியாக்களுக்கு, அதாவது பாலியல் தொழில் நடத்தும் பகுதிகளுக்கு சென்று வந்துள்ளார் என்று அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தெரிந்துள்ளது. கடந்த 8ஆம் தேதி இரவு என்ன பண்ணியிருக்காருன்னா, சஞ்சய் ராய் மதுபானம் குடித்ததாகவும் உல்லாசமாக இருக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொல்கத்தாவின் வடக்கு பகுதியில் உள்ள சோனாகாச்சி என்ற ரெட் லைட் ஏரியாவிற்கு அவர் சென்றிருக்காரு. அப்போது அவருடன் இன்னொரு நண்பரும் இருந்துள்ளார். அவரும் இவரும் இணைந்து மதுபானம் குடித்துள்ளனர். இந்த மதுபானம் குடித்ததுனால போதை அவர்களுக்கு தலைக்கு ஏறி உள்ளது. இதற்கு பிறகு சஞ்சய் ராயின் நண்பர் விபச்சாரம் நடக்கும் வீட்டுக்குள்ள சென்று உல்லாசமாக இருந்துள்ளார். சஞ்சய் ராய் மட்டும் வீட்டுக்கு வெளியிலே நின்றிருந்திருக்காரு. அதன் பிறகு நள்ளிரவு 2 மணிக்கு கொல்கத்தாவின் தெற்கு பகுதியில் உள்ள செட்லா என்னும் ரெட் லைட் ஏரியாவுக்கு சென்றிருக்காங்க. அங்கும் அவரது நண்பர் உல்லாசமாக இருந்துள்ளார். சஞ்சய் ராய் மட்டும்
அந்த பெண்களை கேலி கிண்டல் செய்துள்ளார். மேலும் அங்குள்ள ஒரு பெண்ணிடம் ஆபாச படங்களை கேட்டு சீண்டியுள்ளார். இதற்கிடையே வெளியே வந்த அவர்களுடைய நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாடா வீட்டுக்கு போகலானேன்னு புறப்பட்டுட்டாங்க. அப்போது சஞ்சய் ராய் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதனை அடுத்து சஞ்சய் ராயின் நண்பர் மட்டும் வாடகை பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போயிட்டாரு. சஞ்சய் ராய் மட்டும் அங்கிருந்து ஆர்ஜி கேர் மருத்துவமனைக்கு சென்றிருக்காரு. சஞ்சய் ராய் என்ன பண்ணிருக்காருன்னா, மீண்டும் அந்த மருத்துவமனை வளாகத்திலேயே மதுபானம் ட்ரிங்க்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டிருக்காரு. சாப்பிட்டுட்டு ஆபாச படங்கள் அதாவது செக்ஸி வீடியோக்களை பார்த்துட்டோம்னா அவருக்கு போதை தலைக்கு ஏறிட்டு அதன் பிறகு மருத்துவமனை வளாகத்துல நுழைஞ்சிருக்காரு. மருத்துவமனையில் உள்ள ஆபரேஷன் தியேட்டருடைய கதவை உடைத்துள்ளார். அதன் பிறகு சிகிச்சை பிரிவுக்கு அதிகாலை 4 மணிக்கு சென்றார். அங்கிருந்து 3வது மாடியில் உள்ள செமினார் ஹாலுக்கு சென்றிருக்கிறார். இங்குதான் பணியை முடித்துவிட்டு பெண் பயிற்சி டாக்டர் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்திருக்காங்க. இந்த வேளையில தான் போதையில் இருந்த சஞ்சய் ராய் கொடூரனாக மாறியுள்ளார். ஆரியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அங்க தூங்கி கொண்டிருந்த பெண் டாக்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அலறி துடித்து கத்திருக்காங்க. உடனடியாக சஞ்சய் ராய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வாயை புத்தி பாலியல் பலாத்காரம் செய்து அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிட்டான். இதற்கு முன்னதாக இந்த மருத்துவமனையிலேயே 3 மாதங்களுக்கு முன்பாக அங்கு பணி செய்யும் ஒரு டாக்டரிடம் தகராறுல ஈடுபட்டிருக்கான். அந்த தகராறு எப்படி வந்ததுன்னா, உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை அட்மிட் செய்யும் விவகாரத்துல அந்த டாக்டர்கிட்ட தகாத வார்த்தைகளை திட்டி தகராறுல ஈடுபட்டிருக்கான். அதன் பிறகு மன்னிப்பு கேட்டுட்டு வெளியில போயிருக்கான் இந்த சஞ்சய் ராய் என்கின்ற காம கொடூரன். இந்த நிலையில தான் தற்பொழுது அந்த மருத்துவமனை வளாகத்துல நுழைந்து அங்கு பணிபுரிந்த பெண் பயிற்சி டாக்டரை பலாத்காரம் செய்து கொடூரமாக கொலை செய்திருக்கான் இந்த காம கொடூரன் சஞ்சய் ராய் என்பவர்.